நிறுத்து. டேய் பசங்களா, இங்க வாங்க. என்னங்க? கொய்யாப்பழம் சாப்பிடுறியா? வேண்டாங்க. வாங்கிக்க வாங்கிக்க. ம், சாப்பிடுங்க. பணம் கூட கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெரிய மருது இருக்கானே, பெரிய மருது எந்த காட்டுல பதுங்கி இருக்கிறான், யார் வீட்டுல ஒளிஞ்சிருக்கிறான், எந்த வேஷத்துல இருக்கிறான், இத மட்டும் நீங்க சொன்னா போதும். இந்த பணம் பூரா உங்களுக்கு தான். ம், சொல்லுங்க. இனி போலீஸ நம்பி பிரயோஜனம் இல்லை. ஒரு முரடனாலதான், ஒரு ரவுடியாலதான், ஒரு கிரிமினலாலதான் அழிக்க முடியும். அதுக்கு சண்டியர் செங்கோடன் தான் லாயக்கானவன். கூப்பிடவன. சண்டியர் செங்கோடா, உனக்கு ஒரு நாள் சம்பளம் 50,000 ரூபான்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் தரேன். என் மொத்த சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்லை, பெரிய மருத ஒழிக்கணும். ஏய், இந்த அட்வான்ஸ். நீ சிரிச்சா மட்டும் போதாது, நான் சிரிக்கணும். பெரிய மருத பார்த்து இந்த ஊர் சிரிக்கணும், சந்தி சிரிக்கணும். என்ன சொல்ற? அவனை நசுக்கிடுவன், நசுக்கி அவனை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை சாப்பிடுவேன். அவனை ஒழிச்சிட்டு தான் ஓஞ்சி உட்காருவேன். நீதான் பெரிய மருதா, எங்கேயே வந்துட்டியா? ரொம்ப தில்லான ஆள் தான். நீ என் மேல கை வைக்க தானே வந்த? உண்மையிலே நீ வீரனா இருந்தா என் முதுக தரையில பட வைப்பாக்கலாம். நான் வீரனா இல்லையான்னு இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். இப்ப நீ தெரிஞ்சுக்க.
டேய், உன் முதுகு மட்டும் இல்ல, உன் தலையையும் தரையில உருள வைப்பேன். செங்கோடா, என்னது? பெரிய மருது, ஆயுதத்தோட வந்த நீ தூங்கும் போதே என்னை வெட்டி கொன்னு இருக்கலாம். ஆனா என்னை தட்டி எழுப்பி சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்ட பாரு. உண்மையிலே நீதான் தங்கமான மனுஷன். என் சவாலை ஏத்துக்கிட்டு என் முதுக மட்டுமில்ல, என் தலையும் தரையில பட வச்ச பாரு. நீ பெரிய வீரன்தான். ஒருத்த ரவுடியா பிறக்கிறதில்ல, ரவுடியா ஆக்கப்படுறான். அவன் ரவுடியாவே சாகக்கூடாது, மனுஷனா தான் சாகணும்னு நீ நிரூபிச்சிட்ட. இப்ப உன்னால நானும் திருந்திட்டேன். இனிமே நான் யாருக்கு அடியாளா இருக்க மாட்டேன். உடைச்சி வேர்வை சிந்தித்தான் சாப்பிடுவேன். மாட மாளிகை கூட கோபுரம் கூட கட்டிடலாம், ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீ சாதிச்சிட்ட. உனக்கு ஏழை மக்கள் மனசுல இடம் கிடைச்சிருக்கு. வெற்றி உனக்குதான். நில்லு.